வணக்கம். தேவ் டாக்டர் ஆன்லைன் லேர்னிங் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். சரி, இன்றைக்கு என்ன பதிவு அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ மேக்ஸ் பயாலஜி கோர்ஸ் தான் படித்தேன். அப்போது ரத்தம் ஹாஸ்பிட்டலு அப்படின்றப்போ திகிலாக இருக்கும். ஆனால் நிறைய இடங்களில் பயணித்ததுக்கப்புறம் இப்போ மருத்துவத்துறையில் மிகுந்த ஈடுபாடு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் அப்படின்ருக்கு. ஒவ்வொரு சில நாடுகள்லையும் வெவ்வேறு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. யதார்த்த ரீதியாக மருத்துவத்துறையில் படித்து தேர்ச்சி பெற்று மருத்துவ பணியை ஆற்றி மருத்துவ ஆராய்ச்சியாளர்களாக இருக்கக்கூடிய நிறைய மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய படிநிலை இருக்குது அப்படின்றதே உணர்கிறாங்க. ஓகே, அந்த வகையில் அகநிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு என்ன தகவல் அப்படின்னா, இந்த தமிழில் நாளமுள்ள சுரபி நாளமில்லா சுரபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் என்டோக்ரைன் சிஸ்டம் அப்படிம்பாங்க. அதாவது சுரபி மண்டலம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, சரி, இந்த சுரபி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் யதார்த்த ரீதியாக தன்னிச்சையாக இயங்குமா சுயச்சார்பில் இயங்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இரண்டு வகையிலுமே இயங்குகிற விதமான ஒரு நிலை இருக்குது அப்படின்றது நவீன மருத்துவத்துறையில் நிரூபணம் செய்கிறாங்க. ஓகே, அதாவது தன்னிச்சையாகவே இயங்கக்கூடிய விஷயங்களையும் சுயச்சார்பாகவே இயங்க வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஓகே, ஆனாலும் இந்த கிழக்கித்தியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவத்துறையில் நிறையா அமானுஷ்ய அதிசய நிகழ்வு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் மாடர்ன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வை மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு யதார்த்தமான ஒரு நிலையாக இருக்குது. ஓகே, சரி, அந்த வகையில் இந்த நாளமில்லா சுரபி மண்டலத்தில் இந்த பிட்யூட்ரி, தைராய்டு, கணையம், இந்த மாதிரி நிறையா சுரபிகள் இருக்குது. ஓகே, மனித நிலையை பொறுத்த வரைக்கும் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரீக்குவென்சி. அந்த ஃப்ரீக்குவென்சி அப்படின்றது ஒரு கோடிங் பாக்ஸ் மாதிரி, ஒரு லாங்குவேஜ் பாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நிறையா லாங்குவேஜ் பாக்ஸ் இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி. அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா சைனீஸ், ஜாப்பனீஸ், இத்தாலி லாங்குவேஜ் இருக்குது, ரஷ்யன் லாங்குவேஜ் இருக்குது, ஜெர்மனி லாங்குவேஜ் இருக்குது. யூகே இங்கிலீஷ்க்கும் யூஎஸ் இங்கிலீஷ்க்கும் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஓகே, ஆனாலும் நம்ம என்ன விதமான லாங்குவேஜ் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணமோ அந்த லாங்குவேஜை பொறுத்து நாளமில்லா சுரபி மண்டலம் இயங்கும். ஓகே, அந்த வகையில் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சியில் இருக்கக்கூடிய வார்த்தையிலான ஒரு சவுண்டு தான். அது நல்ல வார்த்தையாக இருந்தது அப்படின்னா அது தகுந்த மாதிரியான ரியாக்ட் இருக்கும். இப்போ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு துன்பமான, ஒரு நெகட்டிவான, அதாவது ஒரு எதிர்மறையான வார்த்தைகள் எல்லாமே ஒலியால் அந்த 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஃப்ரீக்குவென்சி தான். அந்த பகுத்தறிவால் புரிஞ்சிக்கலாம். ஆனால் யதார்த்த ரீதியாக லேப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லேப் ப்ராசஸாக இருக்கிறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காதுகளுடைய செவிமடலில் உணர்ந்து அங்கேருந்து நரம்பு மண்டலம் வழியாக உணர்ந்து அந்த நாளமில்லா சுரபி மண்டலம் சுரந்து கெமிஸ்ட்ரி லெவல் மாறுபடும். ஓகே, யதார்த்த ரீதியாக மனித நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அப்படின்னா ஏதாவது துன்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க என்ஜாய்மெண்ட்டை அனுபவிக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் ஒரு உளவியல் ரீதியாக அதிகப்படியான ஒரு இன்பம், ஆனந்தம், பேரானந்தம், இதெல்லாமே ஒரே வார்த்தையில், அதாவது ஒரே பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரியான ஒரு சொற்றொடர் தான். அந்த ஒரு நிலை வேணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே நிறைய பேர் வெவ்வேறு விதங்களில் முயற்சி செய்கிறாங்க. ஓகே, ஆனாலும் ஒரு கடிவாளம், ஒரு கட்டுப்பாடு
அப்படின்ற விதத்துலேயும் ஒரு சில பேர் செயல்படுறாங்க. ஆனால் யதார்த்த ரீதியாக அந்த ஃபஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னு இருக்குது. ஓகே, அது ஒவ்வொரு நிலையுமே நம்ம சரிப்படுத்தணும். ஓகே, அது ஆன்மீக ரீதியாகவும் புரிஞ்சிக்கலாம். இந்த வள்ளலார் கோயில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா திரை இருக்குது அப்படின்றாங்க. பைபிளில் சொல்லணும் அப்படின்னா 3 அடுக்கு இருக்குது அப்படின்றாங்க. இந்த இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா 5 அடுக்கு இருக்குது அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில மதங்களில் பல அடுக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, எல்லா வகையிலுமே தோதாக இருக்கணும். அப்போனா தான் அந்த ஃப்ரீக்குவென்சியானது சரியான பாத்தில் அந்த வேவ் லென்த்தில் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே, அதனால் இந்த ரொம்பவே உற்சாகமாக, இந்த ஆனந்தமாக, இந்த சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றது நல்ல விஷயந்தான். அங்கேருந்து தான் அதுதான் படியே. ஓகே, படியிலேருந்து தான் அடுத்தடுத்த படிநிலையே இருக்குது. இன்னும் பல படி இருக்குது. கிட்டத்தட்ட நீ சொல்ல போனால் அப்படின்னா பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 ட்ரில்லியன் படி இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, அவ்வளோ படிகளை கடந்து தான் போகணும். ஒரு புரிதலுக்காக அந்த லிஃப்ட்டில் போகலாமா அப்படின்றது அது ஒரு வார்த்தைக்காக, ஒரு வாழ்வியல் வசதிக்காக, ஒரு கட்டடத்தோட நிலைக்காக நம்ம சொல்லலாம். ஆனால் அகநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு படிநிலை அப்படின்றது நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு நிலை தான். ஓகே, அவ்வளோ படி இருக்குது. படி என்ன அப்படின்னா அந்த ஆனந்தமாக, இந்த சந்தோஷமாக, அந்த உற்சாகமாக இருக்கிறது தான் படிநிலை. ஓகே, அந்த படிநிலையே தாண்டறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து கீழ்படிநிலையாக இருக்கக்கூடிய கவலை, வேதனை, துன்பம், துயரம், சங்கடம் இந்த மாதிரியான பாதையில் பயணிக்கிறதோ அதில் என்ன போய் உச்சமாக இருக்கும் அப்படின்ற நினச்சிங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே எல்லாருமே பார்த்திங்கன்னா துன்பத்தோட உச்சத்தை அனுபவிச்சிங்களா தான் இருக்காங்க. ஓகே, யாரோ ஒரு சில பேர் தான் அந்த இன்வெஸ்டர் கேட்டகரியிலே 1% தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 1% கூட யாரோ ஒரு சிலர் தான். மொத்தமாக அந்த மிடில் கிளாஸு எல்லா கிளாஸுமே சேர்த்துனா கூட ஒட்டுமொத்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த ஆனந்தத்தோட உச்சநிலையை கடந்து, அதாவது அந்த மகிழ்வும்பாங்க சரியான தமிழ் வார்த்தை, அதுக்கு அடுத்த படி கடப்பாங்க. ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக என் நிலையை பொறுத்த வரைக்கும் பல படிநிலை தேவைப்படுது. ஓகே, ஒரு ஆஸ்கார் அவார்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை, இதெல்லாமே ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை நான் கடந்து வந்த ஒரு பாதை. ஓகே, அதனால் எனக்கு அது ஒரு இயல்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதனால் நான் ஒரு வைப்ரேட்டோ அல்லது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறமா அடுத்தடுத்த படிநிலை நானே தான் தோது பார்க்கணும். இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆஸ்கார் அவார்டு விருது கொடுக்குறாங்க. அந்த விருது நான் வாங்குகிறேன். அங்கே நான் என்னுடைய சொற்பொழிவு பேசுகிறேன். பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நானே தான் கார் ஓட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் போய் சமைக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் அடுத்த ஷூட்டிங் போகணும். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா வேற ஒரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு போய் நான் எழுதணும். எக்ஸாம் முடிஞ்சது உடனே அடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் சார்பாக ஒரு காம்படிஷன் இருக்குது, அங்கே போய் கலந்துக்கணும். இப்படி ஷெட்யூல் இருக்கிறனால என்னோடய இயல்பாக சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதனால் அதிகப்படுத்தணும். ஓகே, படிநிலையை அதிகப்படுத்தணும். ஓகே, சரி, எதுக்காக இந்த தகவல் சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த ஒரு சில நாட்களாகவே ஃபேமிலி தரப்புலேருந்து ஒரு அரைச்சொல்லாக இருக்குது. ஓகே, ஒரு பகுத்தறிவு நிலையில் நம்ம புரிஞ்சிக்கலாம். 20 லட்சத்துலேருந்து 20,000 ஃப்ரீக்குவென்சி தான், இது சரியான ஒரு வார்த்தை கிடையாது, இது ஒரு சரியான முறையே கிடையாது. நாளைக்கே பார்த்துட்டிங்கன்னா காசு கிடைக்கிறப்போ எல்லா வசதியுமே கிடச்சிரும். இப்போ இருக்கக்கூடிய வீடானது மாறும், காரு என்னென்ன தேவைப்படுமோ எல்லா வசதியும் அமைச்சிக்கலாம்.
அதுக்கப்புறம் துன்பம் அப்படின்றது மாறுபடுற மாதிரியான ஒரு நிலையாக மாறி அடுத்தடுத்த படிநிலை இருக்கும். அதாவது எக்ஸாம் இருக்கும், அடுத்தடுத்த படிநிலை இருக்கும். ஓகே. ஆனால் இப்போ அனுபவிக்கிற மாதிரியான துன்பம் அப்படின்றது அவ்வளோவா தோதாகாத மாதிரி ஒரு நன்னிலை இருக்கும் அப்படின்றது யதார்த்த ரீதியான ஒரு உண்மை. ஆனாலும் ஒரு வெறியேற்றிக்கணும், ஏதோ ஒரு வகையில் தன்னைத்தானே துன்புறுத்திக்கணும், இல்லை மற்றவங்கள துன்புறுத்தணும் அப்படின்றது ஒரு முறை கிடையாது. அடுத்து ஒரு ஒரு கடுமையான ஒரு சொல்லால் வயிறு கலக்கி பாத்ரூம் போகிறது அப்படின்றது ஒரு சரியான முறையே கிடையாது. ஏன்னா மனித உடல்நிலையில் பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கல் சிஸ்டம் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் ஒரு டைம் போனாலே போதுமானது. ஓகே. அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க உண்ணக்கூடிய உணவு, அவங்க செலவு செஞ்ச கலோரி, அவங்களுடைய கிளைமேட்டு, அவங்களோட உடலியல் தேவையை பொறுத்து தான். ஓகே. அதனால் ஒரு இனம் புரியாத ஒரு கடுமையான ஒரு சொல்லால் ஏற்படக்கூடிய துன்பத்தை அனுபவித்து அதனால் நம்ம ஒரு உந்துதலான ஒரு பாதையில் பயணிக்கிறதுன்றது சரியான ஒரு முறையே கிடையாது. ஓகே. இவங்களோட தரப்பில் இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு அறிவுரை சொன்னவங்களாம் நரக வேதனையான ஒரு துன்பத்தை இவங்களுக்கு கொடுத்ததுனால, அதுதான் அவங்களோட வாழ்வியல் அனுபவமாக இருக்கிறதுனால, அதே நரக அனுபவத்தை இவங்க வந்துட்டு தன்னோட குழந்தைங்களுக்கும் பகிர்றாங்க. ஓகே. அப்படி அந்த குழந்தைங்களும் அதையே உள்வாங்கிக்கிட்டு அடுத்து அவங்களும் தங்களோட குழந்தைங்களுக்கு இதையே பகிர்ந்தாங்க அப்படின்னா அது ஒரு சரியான ஒரு முறையே கிடையாது. ஓகே. அதனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட கல்வி நிலையிலான ஒரு பண்பு நிலை வாழ்வியல் அப்படின்றது நிச்சயமாக அமைச்சிக்கணும். ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு டைரக்டர் அதே சமயத்தில் அந்த படத்தில் ஒரு கேரக்டர்லாம் நடிக்கிறேன், அதே சமயத்தில் தயாரிப்பாளர், அதே சமயத்தில் ஒரு கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய தொழிலதிபர், பல நாடுகளுக்கு ராஜா, கல்வி நிலையிலான ஒரு ஆராய்ச்சியாளர், இப்படி பல நிலையிலான பரிணாமம் இருக்குது. ஓகே. அதனால் நம்மளோட வாழ்வியலை நம்ம தான் நல்லபடியாக அமைச்சிக்கணும். ஓகே. அதனால் தற்சமயம் என்னோடய சூழ்நிலையானது ஒரு சரியான ஒரு முறை அப்படின்ற மாதிரி தோதாகலை. ஓகே. யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்குமே அவங்க தங்களுக்குள்ள ஒரு 0 டைமென்ஷனில் இன்னும் நல்லா இணைஞ்சு இன்னும் வேகமான ஒரு உந்துதலில் ஒரு மகிழ்வான வாழ்வியல் அமைச்சிக்க அவங்க போராடுறாங்க. ஓகே. ஆனால் அது இணைதல் அப்படின்றப்போ ஒரு ஆசிரம கான்செப்டு தான். ஆசிரமத்தில் நிறையா சீடர்கள் இருப்பாங்க. சீடர்கள், சிஷ்யர்கள் இப்படின்றது எல்லாமே ஒரே வார்த்தை தான். அவங்க எல்லோரும் ஒரே பதத்தில் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே விதமான உணவு, ஒரே விதமான உடை, ஒரே விதமான பயிற்சி, ஒரே விதமான ஃப்ரீக்வன்சி, ஒரே விதமான அதிர்வு, ஒரே விதமான உணர்வு நிலை, இப்படி எல்லாமே ஒரே பதத்தில் இருந்தால் தான் அந்த 0 டைமென்ஷனில் இணைகிறது அப்படின்றது தோதாகும். யதார்த்த ரீதியாக ஒரு சமுதாயவியலில் ஏற்றத்தாழ்வு நிறையாவே இருக்கும். ஓகே. அது எல்லாம் கடந்து ஒரு மைய நிலையிலான இணையதல் அப்படின்றது மேக்ஸிமம் தோதாகிறது சிரமம். ஓகே. அதனால் தனி நிலையில் தான் முன்னேற்றம் அப்படின்றது சாத்தியமாகும். ஓகே. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு மருத்துவ ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அணுகணும் அப்படின்னா தீர்வு கிடைக்கும். ஓகே. அதனால் ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி, ஒரு கல்வியிலான விருதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நாளோட பொழுதோட மாலையாக இருந்தாலும் சரி, அதாவது மாலை பொழுது, ஓகே, ஒரு பாராட்டு அப்படின்றது நிச்சயமாக தேவை. ஓகே. அந்த ஒரு பதம் அப்படின்றது தான் சரியான ஒரு பண்பு நிலை. ஓகே. அதனால் நமக்கு எதிராக இருக்கிறவங்க கூட நம்மளை பார்த்து ஒரு வகையில் ரசிப்பாங்க. ஓகே. ஆனால் அறியாமையில் இருக்கிறவங்க தான் துன்பத்தை ஏற்படுத்துவாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது புரியலை. அப்படி அவங்களுக்கு புரியல அப்படின்றதுனால நம்ம துன்பம் ஏற்படுத்தணும் அப்படின்னா
அந்த அறியாமை அப்படின்றது இன்னும் பல மடங்காக தான் மாறும். அப்போ என்ன தான் தீர்வு அப்படின்னா புரிய வைக்கணும், அல்லது நம்ம விலகிக்கிட்டு நமக்கு உண்டான ஒரு பாதையில் நம்ம எல்லாமே ஒரு தோதாக அமைச்சிக்கணும். ஓகே, அப்போ தான் தீர்வு. ஓகே, அதனால் இந்த நாளமில்லா சுரபி மண்டலத்தை நம்ம சரியான வகையில், சரியான சதவீதத்தில், சரியான விகித கோட்பாடில் நம்ம லேப் டெஸ்ட்டால் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துகிறப்போ அசாத்தியமான விஷயம் எல்லாமே சாத்தியமாகும். ஓகே, அடுத்து இன்னும் நிறையா படிநிலை இருக்குது. அந்த ஒவ்வொரு படிநிலையும் கடக்கணும். ஓகே, அடுத்து உளவியல் ரீதியாக சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மனித நிலையும் கிடையாது, அந்த உயர்வான தெய்வீக நிலையும் அப்படின்றதும் கிடையாது. ஓகே, அதை பொறுத்த வரைக்கும் யதார்த்த ரீதியாக சேவாதாரால் படைக்கப்பட்ட ஒரு விலங்கு. ஓகே, அந்த விலங்கு அதுக்குள்ளே என்ன ஓஎஸ் இருக்குது, அதுக்குள்ளே என்ன சாஃப்ட்வேர் இருக்குது, அதை பொறுத்து தான் இயங்கும். ஓகே, இப்போ இந்த சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் என்ன தடை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையானது எல்லாமே சாத்தியமாக நினச்சிக்கிறதுன்றது சரி கிடையாது. ஓகே, இன்றைக்கி கூட சோப்பனாங்கியோட ட்ரிக்கும் நான் சொல்லலாம்னு நினச்சேன். என்ன ட்ரிக் அப்படின்னா, யாராவது தடுக்கி விழுவுறீங்க, தொடர்ச்சியாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்கீங்க, கீழே விழுந்து காயம் ஏற்படுது, இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு சோப்பனாங்கி தான் காரணம். அது சோப்பனாங்கியோட ட்ரிக்கு. ஓகே, அதனால் சோப்பனாங்கியை நம்ம ஒரு வகையில் தடை செய்யணும். அதே சமயத்தில் திவ்யா சாஸ்தாவை ரெடி செய்யணும். ஓகே, அப்போ தான் மருத்துவத்துறை மேம்பாடு. ஓகே, அடுத்து உள்ளார்ந்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, இந்த நிறையா மனித உடல்களில் போஸ்ட்மார்ட்டம் செய்ய எடுத்துகிட்டு போகிறாங்க, திடீர்னு பார்த்தா கண் முழிக்கிறாங்க. இன்னும் சில டாக்டர்லாம் சொல்கிறாங்க அவ்வளோதாங்க இவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற சொல்கிறாங்க. பல்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க, எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மருத்துவ உபகரண கருவிகளே சொல்கிற மாதிரியான ஒரு நிலையாக இருக்குது. சில பேர் பாடி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு ஆயிரும், சரி அவ்வளோதான் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு நிகழ்வில் பார்த்தா திடீர்னு ஆக்டிவாக மாறுவாங்க. அதனால் நிறையா அசாத்தியமான விஷயமாக நிறையாவே இருக்குது. ஓகே, அதனால் நம்ம ஒவ்வொரு படிநிலையுமே நம்ம பதமாக வந்துட்டு தான் தோது பார்க்கணும். உடல்நிலை, மனநிலை, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படிநிலை இருக்குது. அந்த ஒவ்வொரு படிநிலையுமே நம்ம ஒரு பதமாக தான் நம்ம தோது பார்க்கணும். ஒரு படத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது தகுந்த மாதிரியான நிறையா விஷயமே இருக்குது. ஓகே, அதனால் ஒற்றுமை தேவை, அந்த ஒரு அரவணைப்பு தேவை, ஒரு அன்பு தேவை. ஓகே, அப்போ தான் அந்த துறை சார்ந்த ஒரு நிகழ்வானது தோதாகும். ஓகே, அதனால் தொடர்ச்சியாக அளவுக்கு அதிகமான எதிர்மறையான சப்தங்களால் பயோகெமிஸ்ட்ரி நிலையில் கெமிஸ்ட்ரி லெவல் மாறுறப்ப தான் இந்த ஆல்கஹாலு நிறையா விஷயத்தில் நம்ம அதை சமநிலைப்படுத்தலான்னு போகிறப்போ அங்கேயும் டேமேஜ் ஏற்படும். எவ்வளோ டேமேஜ் ஏற்படும், அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி வெறும் சத்தத்தால் எவ்வளோ மாற்றம் ஏற்படுது பாருங்கள். ஓகே, அதுக்கு தான் சொல்கிறாங்க நல்ல நபர்கிட்ட பேசுங்க, நல்ல நபர்கிட்ட பழகுங்க, நல்ல நபர் கூட வாழுங்க அப்படின்றாங்க. ஓகே, மனித நிலையானது ஒரு சிக்கலான ஒரு கூற்று தான். ஓகே, ஆனால் அது சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நன் வாழ்க்கை அப்படின்றது நல்லபடியாக அமையும். ஓகே, அடுத்து இரவு பகல் அப்படின்றது இரண்டுமே ஒன்று தான், ஒன்றோட ஒன்று தொடர்ச்சி. ஓகே, சூரியன் ஒரு இடத்துல தான் இருக்குது, பூமி மட்டும் தான் சுற்றிட்டு இருக்குது. ஓகே, அதனால் இந்த சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் பகல் டைமில் நமக்கு தோதாகலைன்னா நைட்டில் நம்ம அட்டாக் பண்ணலாம், நைட்டில் நம்ம தோதாகலைன்னா பகல் அட்டாக் பண்ணலாம். அதோட நிறையா சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா குளறுபடியாக இருக்குது.
ஓகே, அது துன்புறுத்துது, வன்முறை. நம்ம அதை சொல்லலை அப்படின்னா துன்பமானது அதிகமாகும், டேமேஜ் அதிகமாகும். ஓகே, நான்லாம் நினைப்பேன் ஐக்யூ மூவிஸ்லாம் இன்னும் அளவுக்கு அதிகமாக புக் பண்ணணும், நிறையா தரமான மூவிஸ்லாம் புக் பண்ணணும். இந்த ஸ்கூல் டேஸில் இந்த ஐக்கூ கதைகள்லாம் நிறையா இருக்கும். ஜோதி அப்படின்ற மாதிரி ஒரு ஆத்தர் எழுதியிருப்பார், நிறையா செம்மையான கதையெல்லாம் இருக்கும். இந்த சிந்துபாத்து கதை இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஐக்கூ கதை மாதிரி தான். ஓகே, அதனால் சென்னை அப்படின்றது ஒரு நல்ல ஒரு இடம். ஓகே, நல்ல ஒரு பதம். ஆனால் சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா பொல்யூஷனு, பாப்புலேஷனு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குப்பை, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சாக்கடை, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகே, மற்றபடி சில மனது நிலையில் சில மாறுபாடு அதெல்லாம் இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவு சிட்டியிலேருந்து ஓரளவு சமநிலையான வகையில் ஒரு பயன்பாடான நிலையில் உள்ளபோது சிட்டியானது அருமையாக இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் ஜெய் பிரத்யங்கரா பீடத்தை அவங்க சுவாமி சந்திச்சுட்டு நான் வர்றப்போ அந்த பகுதியில் மட்டும்தான் டான்ஸ் ஆடுறதுக்கு உண்டான அவ்வளோ நபர்கள் இருக்காங்க. இயல்பாகவே எனக்கு அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தோதாகுது, இப்படிலாம் டான்ஸ் ஆடலாம், இந்த ஸ்டெப்பெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதுவே இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சிலே யாருமே அளவுக்கு அதிகமாக டான்ஸ் ஆட மாட்டாங்க. ஓகே, அவங்கவுங்க ஒரு வேலைக்கு தான் போவாங்க. அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நிஜம். நீ காலையில் எந்திரிக்கிறோமா, வேலைக்கு போகிறோமா, நைட்டு சம்பாரித்து காசு கொண்டு வர்றோமா, அதுதான் நிஜம். மற்றபடிலாம் எதுவுமே நிஜம் கிடையாது. டைரக்டராக வரேன், ஒரு படம் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அதில் ஒரு கேஷ் கிடைக்கும், அப்ரா கண்டிஸுக்கு போகிறேன், ஆன்லைனில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறேன், இதெல்லாம் எதுவுமே நிஜம் கிடையாது. இது யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. காலையில் எந்திரிக்கிறீங்களா, வேலைக்கு போகிறீங்களா, காசு கொண்டு வரீங்களா, கவர்மெண்ட்டு வேலையா, அதுதான் நிஜம். தனியார் வேலையா, பெங்களூரா, மெட்ராஸா, மும்பையா, டெல்லியா, நிஜம். மற்றெல்லாம் எதுவும் நிஜம் கிடையாது, சும்மா அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஓகே, அதனால் அந்தந்த பகுதிகளில் உள்ளதான அதிர்வு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, அல்லது ஏன் அந்த வார்த்தை சொல்கிறேன்னா அந்த காற்று. ஓகே, வெற்றிடத்தில் ஒளி புகாது அப்படிம்பாங்க. ஓகே, இந்த பூமி ஃபுல்லாக காற்று இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, அதனால தான் நம்ம சுவாசிக்கிறோம். அதனால் மரங்களோட தேவை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்குது. ஓகே, அதுக்கு தான் நிறையா மரங்களை நடணும் அப்படின்றோம். அப்போ அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியானது ஓரளவு எல்லாம் மேட்ச் ஆகிறப்போ நமக்கு அந்த பதமானது போதாகுது. ஓகே, அதனால் சிட்டியானது ரொம்பவே அருமையான ஒரு இடம். ஓகே, சென்னையெல்லாம் எனக்கு ஒரு அருமையான இடம், பல மடங்கு ட்ரில்லியன் 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 பல மடங்கு ட்ரில்லியன் அளவுக்கு மேன்மை நிலை ஆகலாம். ஓகே, சந்தோஷத்தோட உச்சம் அதோட இன்னும் அடுத்த படிநிலை இதெல்லாம் இந்து மதத்தில் சொல்லியிருக்காங்க. வெவ்வேறு படிநிலை கடந்து வெவ்வேறு உலகங்களுக்கு போய் அந்த வார்த்தையோட உச்சபட்ச வார்த்தையில் நிறையாவே இருக்குது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தெரித்த குரல் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ தான் நம்ம நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் பற்றிலாம் ரிசர்ச் செய்கிறோம். அப்போவே அங்கே அணுவையே தொலைச்சி அதில் பார்த்தீங்கன்னா 7 கடலையும் புகுத்தி இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள்லாம் இருக்குது. ஓகே, அதனால் இந்த நாளமில்லா சுரபியை வந்துட்டு சரியான வகையில் வந்துட்டு பாதுகாக்கணும், பயன்படுத்தணும். அந்த ஒரு பதத்தில் தான் நம்ம வாழ்வியல் அமைச்சுக்கணும். ஏன் ஆசிரமம் தேடி போகிறாங்க? ஓரளவு எல்லாமே ஒரு பதமாக இருக்கும், யாரும் அவ்வளோ சீக்கிரமாக கடுமையாக நடந்துக்க மாட்டாங்க. ஓகே, சமுதாயத்தில் அப்படி கிடையாது. ஓகே, அதனால் நம்ம ஒரு மூவி புக் பண்ணுறோமா, புக் பண்ண ஒரு 3 மணி நேரத்துக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு நிச்சயமாக தேவை. அந்த பதம் அருமை, அதை அப்படி அக்செப்ட் பண்ணணும். ஓகே, அதை பல மடங்கு அக்செப்ட் பண்ணணும், நிராகரிக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஓகே, நானும் அக்செப்ட் பண்ணுவேன். ஆனால் என்ன பண்ணுறது, சூழ்நிலை அப்படின்றது இங்கே உள்ள சூழ்நிலை புரியல. ஒரு கடுமையான சொல்கிறது, ஏதோ ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி, இந்த சோப்பு நாங்களாம் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறது, அதெல்லாம் சரியான லேப் டெஸ்ட்டு வந்து நம்ம தோதாகாது.
ஓகே. அதனால் ஒரு மூவி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டீமானது ஒரு ரொம்பவே ஒரு விழிப்புணர்வாக ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு 3 மணி நேரத்துக்கு. ஓகே. நானும் ஒரு பெரிய வீடு அமைச்சேன் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் நான் தனிமைப்படுத்திக்குவேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு எனக்கு ஒரு மிகுந்த ஒரு பாதுகாப்பு தேவை அப்படின்னு. ஏன்னா அந்த பதம் அப்படின்றது அவசியம். அந்த நேரத்தில் தியானம் செய்யலாம். ஓகே. அதனால் ஒரு படத்தில் ஒரு தொழிலில் காசு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை வந்துட்டு ஒரு சரியான பதத்தில் அடுத்த படிநிலைக்கு தோது பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். ஓகே. சரி, மருத்துவத்துறை எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு துறை. ஏன் அப்படின்னா அதில் நிறையா விஷயம் இருக்குது. ஓகே. ஆனால் மொழியை கற்றுக்கணும். இன்னும் நல்லா ஒரு மொழியிலான நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஓகே. அப்போ தான் நம்ம அடுத்த படிநிலையானது தோதாகும். ஓகே. அதனால் இறுதியான தகவல் என்ன அப்படின்னா, சென்னை அப்படின்றது எனக்கு ஒரு தோதான இடம். ஓகே. என்னோடய வாழ்வில் நான் தான் அமைச்சிக்கணும். என்னை சார்ந்து என்னுடைய பெற்றோரோ இல்லை என்னோடய சகோதரரோ அல்லது என்னோடய நண்பர்களோ அல்லது என்னோடய தொழில் சக நண்பர்களோ அல்லது அரசாங்க சக நண்பர்களோ யாருமே தோதா அமைச்சு தர மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படிநிலை. என்னோடய வாழ்வில் நான் தான் அமைச்சிக்கணும். அப்படின்றப்போ எனக்கு உண்டான ஒரு நியதி என்ன, விதிமுறை என்ன, பழக்க வழக்கம் என்ன, பண்பு நிலை என்ன, எதை நம்ம வந்துட்டு ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது அப்படிம்பாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா பின்பற்றுதல் அப்படிம்பாங்க. ஓகே. அதனால் என்ன அப்படின்ற தகவலை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே. அப்போ தான் எனக்கு தோதாகும். ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பதமாக புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஓகே, ஃபைன், குட். ஓகே. சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே மாயனோட பயோகெமிஸ்ட்ரிலாம் பயங்கரமாக உடஞ்சிருக்கு. கொஞ்சம் நஞ்சம் உடையலை, எல்லாம் அப்படியே சுக்குநூறாக ஆகிற வரைக்கும் உடஞ்சிருக்கு. இப்போ தான் நான் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்திட்டு வரேன். ஆனால் இருந்தாலும் சூழ்நிலை சரியில்லை, லொக்கேஷனை மாற்றணும். அப்போ தான் ஓரளவு தோதாகும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், நானுமே எழுதுவேன். இருந்தாலும் ஒரு பண்பு நிலை துணை தேவைப்படுது. ஓகே. அதனால் அந்த கெமிஸ்ட்ரி லெவல் எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். ஓகே. கொஞ்சம் நஞ்சம் கடுமையான சூழலாம் இல்லை, பயங்கரமான ஒரு மட்டுப்படுத்துதல், கொடுமையிலும் கொடுமை. இந்தளவுக்கு நரகத்தை அனுபவிக்கணும் அப்படின்றது எர்த்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே. அதனால் அந்த ஒரு பதம் அப்படின்றது தேவை. ஓகே. சரி, நான் உங்களுக்கு ஓரளவு புரிகிற மாதிரியே தெளிவாக சொல்லியிருக்கேன். புரிஞ்சு பதமாக நடந்துக்குங்க. ஓகே. சரி, நன்றி, வணக்கம், பாய்.